ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ராஜ்மான்னு சொல்கிற சிகப்பு காராமணி வச்சு ஒரு புலாவ் செய்யலாம். இது கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் 2 சைஸ் இருக்குது. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் காராமணி வச்சு புலாவ் செய்கிறேன். 1/2 கப் காராமணியை 8லிருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச காராமணியோட கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1/2 கப் காராமணிக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. ஒரு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் வேக வச்சு வச்சுருக்க காராமணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் காராமணி வேக வச்ச தண்ணி 1 டம்ளரும் 1/2 கப் நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு, 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சிகப்பு காராமணி புலாவ் செஞ்சாச்சு. ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.